வணக்கம் நண்பர்களே. நம்மளோட வாழ்க்கையில் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒன்று. புத்திசாலித்தனத்தால் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக பெற முடியும். அதை பற்றின ஒரு குட்டி கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கதையை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கேளுங்க. இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான பெருநகரம் இருந்தது. அங்கு இருந்த ஒரு கடை தெருவில் ஒரு சிறிய காலனி கடை இருந்தது. அந்த கடையின் உரிமையாளர் ராமன் என்ற 40 வயதான அனுபவமிக்க வியாபாரி. அவர் கணக்கு வழக்கில் மிகவும் கெட்டிக்காரராகவும் இருந்தார். அதனால் தனது கடையை வெற்றிகரமாக நடத்தி வந்தார். இருந்தாலும் சில காலமாக அவர் ஒரு விசேஷமான சவாலை எதிர்கொண்டிருந்தார். அவருடைய கடைக்கு ஒரு திறமையான விற்பனையாளரை நியமிக்க வேண்டும் என்று நினைச்சார். அதனால அவர் பல நாட்களாக நேர்காணலுக்கான விளம்பரங்களை கொடுத்து கொண்டே இருந்தார். அதன் பிறகு நேர்காணலுக்காக அவருடைய கடைக்கு 10 பேர் வந்திருந்தார்கள். நேர்காணலின் போது ராமன் ஒவ்வொருவரிடமும் ஒரே ஒரு எளிய கேள்வியை கேட்டு வந்தார். அவர் கடையிலிருந்து ஒரு ஜோடி காலனியை எடுத்து, இந்த காலனியை உங்களால் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாரு. ஆனால் அவருடைய அந்த கேள்விக்கு யாருமே திருப்திகரமான பதிலை சொல்ல முடியல. சிலர் தயக்கத்துடன் பேசினார்கள், சிலர் குழப்பத்துடன் இருந்தார்கள். அனைவரும் கடைக்கு வந்த அதே நிலையில திரும்பி போனார்கள். அதனால ராமன் மிகவும் கவலையோடு இருந்தார். இன்னைக்கு நேர்காணலுக்கு வந்த எல்லோருமே இப்படி குழப்பத்தோடு இருக்காங்களே, இவங்களை நம்பி நம்ம எப்படி வேலைக்கு எடுக்கிறது? ஒருவேளை நாம இவங்களை வேலைக்கு எடுத்தாலும் இவங்களால எப்படி புத்திசாலித்தனமா மக்கள் கிட்ட வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் நம்பிக்கை இழந்து கொண்டிருந்த அந்த சமயத்துல கண்ணன் அப்படின்னு ஒரு இளைஞன் அவருடைய கடைக்குள் நுழைந்தான். அவன் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தான். அவன் எளிய உடைகளை அணிந்திருந்தான். ஆனால் அவன் ஒரு புத்திசாலியாக இருந்தான். ராமன் இப்போது அதே கேள்வியை கண்ணனிடமும் கேட்டார். அதற்கு கண்ணன் கொடுத்த பதில் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவன் சிறிதும் தயக்கமோ அல்லது பயமோ இல்லாமல் தன்னம்பிக்கையுடன், சார், என்னால் இந்த காலனியை 550 ரூபாய்க்கு விற்க முடியும் என்று கூறினான். கண்ணனுடைய வார்த்தைகளை கேட்டு ராமன் மிகவும் ஆச்சரியமடைந்தார். நிஜமாகவா? உன்னால் 550 ரூபாய்க்கு விற்க முடியுமா என்று மீண்டும் சந்தேகத்துடன் கேட்டார். ஆமாம் சார், நிச்சயமாக என்று கண்ணனும் உறுதியாக பதில் அளித்தான். ராமன் கண்ணனுடைய தைரியத்தை சோதிக்க முடிவு செய்தார். சரி, அப்படியென்றால் நிரூபித்து காட்டு. உனக்கு வேலை மட்டும் இல்லை, அதன் கூடவே அதிக சம்பளமும் கிடைக்கும் என்று சவால் விட்டாரு. கண்ணனும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு கடையில் காத்திருக்க ஆரம்பித்தான். அவன் மனதுக்குள் ஏதோ ஒரு திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான். சில நிமிடங்களில் அவர்களது காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. ஒரு நன்கு உடையணிந்த 50 வயதான மனிதர் கடைக்குள் நுழைந்தார். அவர் பார்க்க நல்ல நிலையில் இருந்தார். பேச்சு மொழியும் கெட்டிக்காரத்தனமாக இருந்தது. ஆனால் அவர் கண்களில் ஏதோ ஒரு தந்திரமான பார்வை இருந்தது. வணக்கம் என்று கண்ணனை வாழ்த்தினார். வணக்கம் சார், உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கண்ணன் உற்சாகமான வாடிக்கையாளர் சேவையின் தொனியில் பதிலளித்தான். காலனி பார்க்க வந்தேன் என்று வாடிக்கையாளர் தனது தேவையை தெரிவித்தார். கண்ணன் தனது விற்பனை திறமையை வெளிப்படுத்த ஆரம்பித்தான். முதலில் 300 ரூபாய் விலையுள்ள சாதாரண காலணிகளை காண்பித்தான். பின்னர் 450 ரூபாய் விலையுள்ள சற்று நல்ல தரமான காலணிகளை எடுத்தான். அதன் பிறகு 600 ரூபாய் விலையுள்ள பிரீமியம் காலணிகளை காட்டினான். ஒவ்வொரு காலணியின் தரம், நீடிக்கும் தன்மை, வடிவமைப்பு ஆகியவை பற்றி விரிவாக விளக்கினான். பின்னால் நின்று கொண்டிருந்த ராமன் கண்ணனின் பேச்சு திறமையை கவனித்துக் கொண்டிருந்தார். வாடிக்கையாளர் அனைத்து காலணிகளையும் கவனமாக பார்த்தாரு. கையில் எடுத்து தொட்டு பார்த்தார். ஆனால் எதிலும் சிறப்பான ஆர்வம் காட்டவில்லை. இந்த நிலையில் கண்ணன் தனது உத்தியை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தான். அவன் கடையின் பின்புறம் இருந்து ராமன் சொன்ன அந்த அழகான நல்ல தரமான காலணியை கவனமாக எடுத்து வந்தான். சார், இது இந்த கடையிலேயே மிகச்சிறந்த காலனி, பாருங்க என்ன குவாலிட்டி என்று உற்சாகத்துடன் கூறினான். வாடிக்கையாளர் அந்த காலனியை கையில் எடுத்து பார்த்தபோது, ஆமா, நல்லா இருக்கு என்று ஒப்புக்கொண்டாரு. இந்த சமயத்தில் கண்ணன் தனது விற்பனை திறமையை பயன்படுத்த ஆரம்பித்தான். இப்படி 2 ஜோடி மட்டுமே இருக்கு சார், நாங்க 600 ரூபாய்க்கு விற்கிறோம். ஆனால் கடைசி 2 ஜோடி என்பதால் உங்களுக்கு 550 ரூபாய்க்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். அவன் வார்த்தைகளில் அந்த காலனி மிகவும் சிறந்தது என்ற உணர்வை உருவாக்கினான். பின்னால் நின்றிருந்த ராமன் மனதுக்குள், இவன் நல்லா பேசுறான், இப்படித்தான் காலனி விற்கணும் என்று எண்ணிக்கொண்டார். கண்ணனின் விற்பனை திறமையை பார்த்து வியந்து கொண்டிருந்தார். வாடிக்கையாளர் காலனியை மறுபடியும் கவனமாக பார்த்தார். அவர் முகத்தில் ஆர்வம் தெரிந்தது. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் தயக்கமும் இருந்தது. காலனி நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தி விலைன்னு தோணுது என்றாரு. கண்ணன் உடனடியாக, சார், இந்த தரத்தில் காலனி வேற எங்கேயும் கிடைக்காது என்று மீண்டும் கூறினான். வாடிக்கையாளர் சற்று யோசித்து, ஆமா, பிடிச்சிருக்கு, ஆனா என்று ஆரம்பித்து ஒரு பெரிய பெருமூச்சு விட்டாரு. இப்போ கையில போதுமான பணம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அவர் கிளம்ப தயாராகினார். காலனியை கீழே வச்சாரு. ராமன் மனதுல, அடடா, விற்பனை போயிருச்சு அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் கண்ணன், சார், நில்லுங்க என்று வாடிக்கையாளரை நிறுத்தினான். அவர் திரும்பி பார்த்தாரு. என்ன என்று கேட்டாரு. சார், நீங்க எங்களோட முக்கியமான வாடிக்கையாளர்.
காலனி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால எடுத்துக்கோங்க, மீதி பணம் பிறகு கொடுத்துடுங்க. இன்னும் ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்தான். அவன் அப்படி சொல்றதை கேட்டு ராமன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். இவன் என்ன முதல் நாளிலேயே கடன் கொடுக்கிறான் என்று மனதுக்குள் கலக்கம் அடைந்தார். இப்பொழுது வாடிக்கையாளர் அந்த 450 ரூபாய் மட்டும் கண்ணனிடம் கொடுத்தார். கண்ணன் அந்த ரூபாயை வாங்கிக் கொண்டு மீதி 100 ரூபாயை நீங்கள் பிறகு கொடுங்கள் என்று சொல்லி அந்த காலனியை ஒரு பேப்பரில் சுருட்டி அதை ஒரு பையினுள் வைத்து அவரிடம் கொடுத்தான். அதனால் வாடிக்கையாளர் சந்தோஷமாக அதை வாங்கிக் கொண்டு கண்ணனுக்கு நன்றி தெரிவித்து விட்டு அவர் கடையை விட்டு வெளியேறி சென்றார். உடனே ராமன் அடக்கி வைத்த கோபத்தினால் கத்தினார். நீ என்ன காரியம் செய்தாய் என்று கண்ணனை பார்த்து கேட்டார். கண்ணன் அமைதியாக என்ன ஆச்சு சார் என்று கேட்டான். 550 ரூபாய்க்கு விற்பதாக சொன்னாய், ஆனால் இப்போது 450 ரூபாய்க்கு கொடுத்துட்ட, 50 ரூபாய் நஷ்டம் என்று ராமன் கோபமாக கூறினார். கண்ணன் இப்போதும் அமைதியாக சார் கவலைப்படாதீங்க என்றான். 50 ரூபாய் நஷ்டமாகிவிட்டது, எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் என்று ராமன் கேட்டார். சார், அவர் நிச்சயம் திரும்பி வருவார் என்று கண்ணன் நம்பிக்கையோடு கூறினான். எப்படி திரும்பி வருவார்? 100 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும் போது யாராவது திரும்பி வருவாங்களா என்று ராமன் கேட்டாரு. நிச்சயமா வருவார் சார் என்று கண்ணன் நம்பிக்கையோடு சொல்லினான். அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, நீ ஒரு முட்டாள் என்று ராமன் கண்ணனை பார்த்து கத்தினார். அந்த சமயத்தில் கண்ணன் சிறு புன்னகையுடன் சார், அவர் நிச்சயம் திரும்பி வருவார், ஏன்னா நான் அவருக்கு ஒரே காலுக்கான 2 காலனியை கொடுத்து இருக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்ட ராமன் அமைதியாக என்ன சொல்ற என்று கேட்டாரு. நான் அவருக்கு 2 காலனியும் இடது காலுக்கு கொடுத்தேன் என்றான் கண்ணன். சார், அவர் 450 ரூபாய் கொடுத்திருக்காரு, நான் அவருக்கு ஒரே காலுக்கு 2 காலனி கொடுத்திருக்கேன். அவர் வீட்டுக்கு போய் காலில் போட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அப்ப திரும்பி வந்து மீதி 100 ரூபாய் கொடுத்து சரியான ஜோடி எடுத்துக்கிடுவார். ராமன் முகத்தில் கோபம் மாறி ஆச்சரியமாக மாறி இறுதியில் ஒரு பெரிய சிரிப்பு வந்தது. அடடா, என்ன புத்திசாலித்தனம் என்று கூறினார். உனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதிக சம்பளமும் கிடைக்கும் என்று ராமன் சொன்னார். 2 மணி நேரம் கழித்து கண்ணனின் கணிப்பின்படி வாடிக்கையாளர் திரும்பி வந்தார். என்ன பண்ணே நீ என்று கடைக்குள் நுழைந்தவுடன் கேட்டார். கண்ணன் என்ன ஆச்சு சார் என்று கேட்டான். நீ என்ன நினைச்சே, நான் என்ன முட்டாளா, ஒரே காலுக்கு 2 காலனி கொடுத்திருக்கே என்று வாடிக்கையாளர் கோபமாக கேட்டார். பின்னால் நின்ற ராமன் கண்ணன் சொன்னது சரிதான் என்று நினைத்தார். ஐயோ சார், என்ன மன்னிச்சிடுங்க என்று சொல்லி சரியான ஜோடி காலனி கொடுத்தான். மேலும் அவரிடமிருந்து மீதி 100 ரூபாய் வாங்கி கொண்டான். வாடிக்கையாளர் திருப்தி அடைந்து கிளம்பினார். ராமன் கண்ணனை பாராட்டி கொண்டிருந்தார். அன்று மாலை கண்ணன் வீட்டுக்கு செல்லும் போது கண்ணா என்று யாரோ அழைத்தார்கள். திரும்பி பார்த்தால் அந்த வாடிக்கையாளர் நின்று கொண்டிருந்தார். ஐயா, நீங்களா என்று கண்ணன் ஆச்சரியமாக கேட்டான். உன்னை தான் தேடிக் கொண்டிருந்தேன் என்று அவர் கூறினார். ஏன் சார், இன்னும் என்ன பிரச்சனை என்று கண்ணன் குழப்பத்தோடு கேட்டான். கண்ணா, நான் உன்னை வாழ்த்த வேண்டும் என்று அந்த மனிதர் கூறினார். என்ன, எதுக்காக என்று கண்ணன் ஆச்சரியமாக கேட்டான். அந்த வாடிக்கையாளர் கண்ணா, நான் ராமனோட நெருங்கிய நண்பன், அவர் உன்னை சோதனை செய்வதற்காக என்னை அனுப்பினார் என்று உண்மையை கூறினார். கண்ணன் அதிர்ச்சி அடைந்தான். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். ஆமா, நிஜமா நான் நடித்தேன். ராமன் உன்னோட புத்திசாலித்தனத்தை சோதனை செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்று அவர் கூறினார். இப்போதுதான் கண்ணனுக்கு உண்மை புரிந்தது. அதே போல நீ ஒரே காலுக்கு 2 காலனியையும் கொடுத்தது எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தேன் என்று அவர் சொன்னார். கண்ணன் திகைத்து போய் நின்றான். ராமன் உன்னோட விற்பனை திறமையை பார்க்க விரும்பினார், நீ எப்படி யோசிக்கிறாய் என்று. அப்போ இது எல்லாம் உங்களுடைய திட்டமா அப்படின்னு கண்ணன் கேட்டான். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் ஏன் அப்போ சொல்லல என்று கண்ணன் கேட்டான். உன்னோட புத்திசாலித்தனத்தை பார்க்க விரும்பினேன், நீ திரும்பி வருவார்னு சொன்னது மிகவும் பிடிச்சது என்று அவர் பதிலளித்தார். அடுத்த நாள் கண்ணன் வேலையில் சேர்ந்தான். ராமன் அவனுக்கு நல்ல சம்பளம் கொடுத்தாரு. 1 மாதத்திலேயே கடை பிரபலமாகிவிட்டது. நண்பர்களே, வாழ்க்கையில சவால்கள் வரும்போது நமது புத்திசாலித்தனமும் படைப்பாற்றல் சிந்தனையும் தான் நம்மை வெற்றிக்கு கொண்டு செல்லும். எப்போதும் நேர்மையாக இருந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் வகையில் நமது திறமையை பயன்படுத்த வேண்டும்.